ஓட்டு எந்த உடனே எல்லா ரிசல்ட் தெரிய போகுது. பிஜேபிக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது தமிழ்நாட்டுல வர நல்ல அதனால ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக வந்து கையில போகுது. ஜூன் 4 என்ன நல்ல நாளா? ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு நீதிமன்றங்களில் சென்று அன்னைக்கு என்ன ஜூன் 4க்கு பின்னால என்ன வருகிறாரு? அதிமுக தலைமை மாறும், நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷன் அத்தனையுமே நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லிவிட்டார். தேர்தல் ரிசல்ட் வரும்போது அங்க பிஜேபிக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். கட்சி அவர் பின்னால் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம், தேர்தல் கமிஷன், நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு. எனவே புதியதாக ஒரு அதிர்ச்சி நடக்க போறது கிடையாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாங்க. ஜோசிடம் நம்ம பார்க்க முடியாது. ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக வந்து கையில போகுது. ஜூன் 4 என்ன நல்ல நாளா? அன்னைக்கு ஓட்டு எண்ணுறாங்க. ஓட்டு எண்ண உடனே எல்லா ரிசல்ட் தெரிய போகுது. பிஜேபிக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது தமிழ்நாட்டுல வர நல்ல அதனால அதுல என்ன வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல. அன்னைக்கு என்ன ஜூன் 4க்கு பின்னால என்ன வருகிறாரு? அதிமுக தலைமை மாறும், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதிடம் இது. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு நீதிமன்றங்களில் சென்று நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷன் அத்தனையுமே நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லிவிட்டார். அதற்கு காரணம் அடிப்படை உறுப்பினர்கள், கட்சியின் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே சேர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லி எடுத்ததனால்தான் கட்சி அவர் பின்னால் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம், தேர்தல் கமிஷன், நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு. எனவே புதியதாக ஒரு அதிர்ச்சி நடக்க போறது கிடையாது. தேர்தல் ரிசல்ட் வரும்போது அங்க பிஜேபிக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாங்க. ஜோசிடம் நம்ம பார்க்க முடியாது. அதிமுக 40 இடங்களில் வெற்றி பெறுகிற சூழ்நிலை நல்லா இருக்கு. நீங்களே எல்லாம் வேட்பாளர் கூட வரீங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் எஸ்டிபி தலைவருக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிமுக கூட்டணியில ஜாதி இல்ல, மதம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். வெற்றி சின்னம் ரெட்டலை. அது எங்க இருக்கு? அது வெற்றி. தெரியல, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்க மக்கள் உண்டு, மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.